பகவத்கீதையின் 2வது அத்தியாய சாங்கிய யோகம் இருந்து 13வது ஸ்லோகத்தை இன்று நாம் விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். முந்தைய ஸ்லோகத்தில் ஆன்மாவின் நித்தியத்துவத்தை விளக்கிய கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் உடல் மாறுவது இயற்கையின் நியதி, மரணம் என்பது ஒரு பருவ மாற்றம் மட்டுமே என்பதை அன்றாட வாழ்க்கையின் எளிய உதாரணம் மூலம் அர்ஜுனனுக்கு உணர்த்துகிறார். அத்தியாயம் 2 சாங்கிய யோகம் ஸ்லோகம் 13. ஸ்லோகம்: தேஹினோஸ்மின் யதா தேஹே கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்திர் தீரஸ்தத்ர ந முஹ்யதி. 13. தமிழ் வடிவம்: உடலினில் சிறுபருவம், இளமை, முதுமை என உடலி பெற்றிருக்கும் மாற்றங்கள் போலத்தானே உடலினில் மரணமும் மற்றொரு உடலடையும் மாற்றமே. தெளிவுற்ற தீரர்கள் இதை கண்டு கலங்குவதில்லை. வார்த்தைகளுக்கான அர்த்தம்: தேஹின மைனஸ் உடலை தாங்கியுள்ள ஆன்மாவிற்கு, அஸ்மின் தேஹே மைனஸ் இந்த உடலிலேயே, யதா மைனஸ் எவ்வாறு, கௌமாரம் மைனஸ் சிறுவயது குழந்தை பருவம், யௌவனம் மைனஸ் வாலிபம் இளமை பருவம், ஜரா மைனஸ் மூப்பு முதுமை பருவம் நிகழ்கிறதோ, ததா மைனஸ் அவ்வாறே, தேகாந்தர பிராப்தி மைனஸ் மற்றொரு உடலை அடைதலும் மரணமும் நிகழ்கிறது. தீர மைனஸ் தெளிவுற்ற ஞானி பை தீரன், தத்ர மைனஸ் அதில் அந்த மாற்றத்தை கண்டு, ந முஹ்யதி மைனஸ் மயக்கமடைவதில்லை, பை கலங்குவதில்லை. விரிவான விளக்கம்: 1. கதையின் பின்னணி வெளிப்படையான பொருள்: பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு வாழ்வின் மிக எளிய உதாரணத்தை கூறுகிறார். அர்ஜுனா, இந்த உடலுக்குள் வாழும் ஆன்மாவானது தன் வாழ்நாளில் ஒரே உடலிலேயே குழந்தை பருவம், இளமை பருவம், முதுமை பருவம் என 3 பெரிய மாற்றங்களை கடந்து போகிறது. குழந்தை பருவம் முடிந்து இளமை வரும்போது யாரும் அழுவதில்லை. இளமை முடிந்து முதுமை வரும்போதும் ஆச்சரியப்படுவதில்லை. ஏனெனில் இவை உடலின் இயல்பான மாற்றங்கள் என்று நமக்கு தெரியும். அதே போலத்தான் மரணமும் பழைய உடலை விட்டுவிட்டு ஆன்மா மற்றொரு புதிய உடலை அடைவதும் ஒரு பருவ மாற்றமே ஆகும். உண்மை தெரிந்த தீரர்கள், ஞானிகள் இந்த மாற்றத்தை கண்டு ஒருபோதும் கலங்குவதில்லை. 2. மறைமுகமான ஆன்மீக பொருள்: நமது வாழ்க்கைக்கு இந்த ஸ்லோகம் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம், அக்செப்டிங் த லா ஆஃப் சேஞ்ச் பற்றி பேசுகிறது. மாற்றம் ஒன்றே மாறாதது. குழந்தையாக இருந்த நாம் இன்று பெரியவர்களாக மாறியிருக்கிறோம். ஒவ்வொரு கணமும் நமது உடலின் செல்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. நாம் நேற்றிருந்த மனிதன் அல்ல இன்று. உடலின் இந்த தொடர் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளும் நாம் உடலின் இறுதி மாற்றமான மரணத்தை மட்டும் கண்டு அஞ்சுகிறோம். யார் தீரன்? கிருஷ்ணர் இங்கு தீரன் என்று அழைப்பது வாள் ஏந்தி போரிடும் வீரனை அல்ல. எது நிலையானது, எது நிலையற்றது என்ற தெளிவை பெற்று வாழ்வின் மாற்றங்களைக் கண்டு கலங்காமல் அமைதியாக இருக்கும் ஞானியையே. இந்த ஸ்லோகத்தில் நாம் பெற வேண்டிய சிந்தனை: வாழ்க்கையில் பிறப்பும் இறப்பும், வளர்ச்சியும் தேவும் இயற்கையின் தவிர்க்க முடியாத விதிகள். பருவ காலங்கள் மாறுவது போல வாழ்க்கையின் சூழ்நிலைகளும் உறவுகளும் உடலின் ஆரோக்கியமும் மாறத்தான் செய்யும். எதுவுமே மாறக்கூடாது என்று பிடிவாதம் பிடிப்பதே நமது கவலைகளுக்கு காரணம். மரணத்தையும் மாற்றத்தையும் இயல்பான ஒன்றாக ஏற்கும் மனப்பக்குவம் வந்துவிட்டால் வாழ்க்கையின் எந்த ஒரு சோதனையையும் கடந்து செல்லும் மாபெரும் மன உறுதி நமக்கு கிடைக்கும். அடுத்த ஸ்லோகத்தில் பகவத்கீதையின் 14வது ஸ்லோகம்: இன்பமும் துன்பமும் குளிரும் வெப்பமும் வந்து போகும் புலன்களின் தற்காலிக உணர்ச்சிகள் என்றும் அவற்றை நாம் எப்படி பொறுமையுடன் சகித்துக் கொள்ள வேண்டும் என்றும் கிருஷ்ணர் போதிப்பதை பார்ப்போம். பகவத்கீதையின் 2வது அத்தியாயத்தில் சாங்கிய யோகம் இருந்து 14வது ஸ்லோகத்தை இன்று நாம் விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். முந்தைய ஸ்லோகத்தில் ஆன்மா மாறாதது, உடல் மட்டுமே மாறக்கூடியது என்பதை விளக்கிய கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் வாழ்க்கையில் வரும் இன்ப துன்பங்கள் எவ்வாறு தோன்றி மறைகின்றன, அவற்றை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்ற நடைமுறை வாழ்க்கைக்கான மிக முக்கியமான ரகசியத்தை போதிக்கிறார். அத்தியாயம் 2 சாங்கிய யோகம் ஸ்லோகம் 14. ஸ்லோகம்: மாத்ரஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுகதுக்கதா ஆகமாபாயினோ நித்யாஸ்தாம் ஸ்திதிக்ஷஸ்வ பாரத. 14. தமிழ் வடிவம்: புலன்கள் பொருட்களோடு கூடும் வேளையில் குளிர் வெப்பம் இன்ப துன்ப உணர்வுகள் தோன்றுமே. வந்து போகும் நிலையற்ற தன்மையுடையவை அவையெல்லாம். பொறுமையோடு அவற்றை சகித்துக் கொள்வாய் அர்ஜுனா. வார்த்தைகளுக்கான அர்த்தம்: மாத்ரா ஸ்பர்ஷா இஸ்டு து மைனஸ் புலன்கள் அதன் பொருட்களோடு தொடர்பு கொள்வதால், கௌந்தேய மைனஸ் குந்தியின் மகனே அர்ஜுனா, சீத உஷ்ண சுக துக்கதா மைனஸ் குளிர் வெப்பம் இன்பம் துன்பம் போன்ற உணர்ச்சிகள் உண்டாகின்றன.
ஆகம அபாயின மைனஸ் அவை தோன்றி மறையக்கூடியவை, அனித்யா மைனஸ் நிலையற்றவை, தான் மைனஸ் அவற்றை, திதிக்ஷஸ்வ மைனஸ் சகித்துக் கொள்வாயாக பை பொறுத்து கொள்வாயாக, பாரத மைனஸ் பரத குலத்தோன்றலே. விரிவான விளக்கம். 1. கதையின் பின்னணி. வெளிப்படையான பொருள். பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் கூறுகிறார், அர்ஜுனா, மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகிய நமது ஐம்புலன்களும் வெளி உலகப் பொருட்களோடு தொடர்பு கொள்ளும் போதுதான் குளிர், வெப்பம், இன்பம், துன்பம் போன்ற உணர்வுகள் உண்டாகின்றன. உதாரணமாக, குளிர்காலத்தில் குளிர் துன்பமாக தெரியும், கோடை காலத்தில் அதே குளிர் இன்பமாக தெரியும். எனவே இந்த உணர்ச்சிகள் அனைத்தும் தற்காலிகமானவை, வந்து தோன்றி பின் மறையக்கூடியவை. ஆகமாபாயின நகைமுகம். நிலையற்ற இந்த இன்ப துன்பங்களை கண்டு கலங்காமல் அவற்றை அமைதியுடன் சகித்துக் கொள்ள திதிக்ஷஸ்வ பழகிக்கொள். 2. மறைமுகமான ஆன்மீக பொருள். நமது வாழ்க்கைக்கு இந்த ஸ்லோகம் சகிப்புத்தன்மை மற்றும் மனச்சமநிலை, த பவர் ஆஃப் என்டியூரன்ஸ் மற்றும் திதிக்ஷா பற்றி பேசுகிறது. உணர்ச்சிகள் அலை போன்றவை. கடலில் அலைகள் தோன்றி மறைவது போல நம் மனதிலும் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். இரவுக்கு பின் பகல் வருவது போல துன்பத்திற்கு பின் இன்பம் வரும். திதிக்ஷா சகிப்புத்தன்மை. சகித்துக் கொள்வது என்றால் ஏதோ வழியின்றி துன்பப்படுவதல்ல, இதுவும் கடந்து போகும் என்ற ஆழமான புரிதலுடன் மன அமைதியை குலைக்காமல் எதிர்நீச்சல் போடுவதே உண்மையான திதிக்ஷா ஆகும். இந்த ஸ்லோகத்தில் நாம் பெற வேண்டிய சிந்தனை, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் சின்ன சின்ன தோல்விகளுக்கும் மாற்றங்களுக்கும் நாம் உடனே நிலைதடுமாறி விடுகிறோம். யாராவது புகழ்ந்தால் உடனே தலைக்கணமடைகிறோம், வைதால் உடனே சோர்ந்து விடுகிறோம். ஆனால் கிருஷ்ணர் கூறுவது போல சுகமும் துக்கமும் காலநிலையைப் போல மாறிக்கொண்டே இருப்பவை. எது வந்தாலும் இது தற்காலிகமே என்ற தெளிவோடு இன்பத்திலும் துள்ளாமல் துன்பத்திலும் துவளாமல் வாழ பழகும் போதே நம் வாழ்வில் பேரமைதி நிலைக்கும். அடுத்த ஸ்லோகத்தில் பகவத்கீதையின் 15வது ஸ்லோகம். இவ்வாறு இன்ப துன்பங்களால் கலங்காமல் சமநிலையில் இருக்கும் மனிதன் எப்படி அமரத்துவத்தை முத்தியை அடைகிறான் என்பதை கிருஷ்ணர் விளக்குவதை பார்ப்போம். பகவத்கீதையின் 2வது அத்தியாயத்தில் சாங்கிய யோகம் இருந்து 15வது ஸ்லோகத்தை இன்று நாம் விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். முந்தைய ஸ்லோகத்தில் இன்ப துன்பங்கள் வந்து போகும் நிலையற்ற தன்மையுடையவை, அவற்றை சகித்துக் கொள்ள வேண்டும் என்று போதித்த கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் அவ்வாறு இன்ப துன்பங்களை சமமாக நோக்கும் மனப்பக்குவம் பெற்ற மனிதனுக்கு கிடைக்கும் மாபெரும் பலன் என்ன என்பதை விளக்குகிறார். அத்தியாயம் 2 சாங்கிய யோகம். ஸ்லோகம் 15. ஸ்லோகம். யம் ஹீன வியதயந்தியதே புருஷம் புருஷர்ஷப சமதுக சுகம் தீரம் சோ மிருதத்வாய கல்பதே. 15. தமிழ் வடிவம். இன்பமும் துன்பமும் சமமென நோக்கும் தீரமுற்ற மனிதனை உணர்ச்சிகள் அலைப்பதில்லை. புலன்களின் மாற்றத்தால் கலங்காத அம்மனிதனே அமரத்துவ மாநிலையடைய தகுதி பெறுகிறான். வார்த்தைகளுக்கான அர்த்தம். எம் புருஷம் மைனஸ் எந்த மனிதனை, ஏதே மைனஸ் இந்த புலன் உணர்வுகள் இன்ப துன்பங்கள், ந வியதயந்தி மைனஸ் கலங்க வைப்பதில்லையோ பை துன்புறுத்துவதில்லையோ, புருஷர் ஷப மைனஸ் மனிதரில் சிறந்தவனே அர்ஜுனா, சம துக சுகம் மைனஸ் துன்பத்தையும் இன்பத்தையும் சமமாக நோக்குகின்ற, தீரம் மைனஸ் தீரனை பை மன உறுதி படைத்தவனை, சாப மைனஸ் அவன், அமிர்தத்வாய மரணமில்லா பெருவாழ்விற்கு முக்தி அமரத்துவத்திற்கு, கல்பதே மைனஸ் தகுதி உடையவனாகிறான். விரிவான விளக்கம். 1. கதையின் பின்னணி. வெளிப்படையான பொருள். பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் கூறுகிறார், மனிதரில் சிறந்தவனே, இன்பமும் துன்பமும் வாழ்வில் மாறி மாறி வரும்போது எந்த தீரனான மனிதன் அவற்றால் மனம் கலங்காமல் இரண்டையும் சமமாக நோக்குகிறானோ அந்த மனச்சமநிலை எய்திய மனிதனே பிறப்பு இறப்பற்ற அமரத்துவ நிலையை, முக்தியை அடைவதற்கு தகுதி பெறுகிறான். அர்ஜுனன் போர்க்களத்தில் சந்திக்கும் கஷ்டங்களையும் பந்த பாசங்களையும் கண்டு நிலை தடுமாறுகிறான். கிருஷ்ணர் அவனுக்கு நினைவூட்டுகிறார், உண்மையான இலக்கு தற்காலிக இன்ப துன்பங்களை தாண்டிய ஆன்ம விடுதலையே ஆகும். 2. மறைமுகமான ஆன்மீக பொருள். நமது வாழ்க்கைக்கு இந்த ஸ்லோகம் சமத்வம் சமநிலை மற்றும் முக்தி, ஈக்வானிமிட்டி as the gateway to liberation பற்றி பேசுகிறது. சமத்துவ நிலை ஈக்வானிமிட்டி. இன்பம் வரும்போது மிதப்பதும் துன்பம் வரும்போது நொறுங்கி போவதும் சாதாரண மனிதனின் இயல்பு. ஆனால் ஆன்மீக பாதையில் பயணிப்பவன் இரண்டுமே தற்காலிகமானவை, என் ஆன்மாவை இவை பாதிப்பதில்லை என்ற தெளிவோடு இரண்டையும் சமமாக ஏற்பான். அமரத்துவம் என்றால் என்ன? அமரத்துவம் என்பது உடலோடு எப்போதும் வாழ்வதல்ல, மாறாக பிறப்பு இறப்பு மற்றும் மனச்சலனங்கள் இல்லாத பேரமைதி நிலையை அடைவதாகும். இதற்கு முதல் தகுதியே மன சமநிலைதான்.
இந்த ஸ்லோகத்தில் நாம் பெற வேண்டிய சிந்தனை, நம் வாழ்நாளில் பெரும் பகுதி நேரத்தை இன்பத்தை தேடுவதிலும் துன்பத்தை தவிர்ப்பதிலுமே செலவிடுகிறோம். ஆனால் இன்பமும் துன்பமும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் போன்றவை. ஒன்றை ஏற்று இன்னொன்றை வெறுக்க முடியாது. வாழ்க்கையில் எத்தகைய சோதனைகள், தோல்விகள் அல்லது எதிர்பாராத மாற்றங்கள் வந்தாலும் இதுவும் என் வளர்ச்சிக்குரிய ஒரு அனுபவமே என்று ஏற்றுக்கொண்டு மனதை சமநிலையில் வைப்பதே நம்மை வாழ்வின் உன்னதமான முக்தி நிலைக்கும் பேரமைதிக்கும் அழைத்துச் செல்லும். அடுத்த ஸ்லோகத்தில் பகவத்கீதையின் 16வது ஸ்லோகம், மெய்யறிவு பெற்ற ஞானிகளால் மட்டுமே காண முடிந்தது எது, இருப்பது எது சத், இல்லாதது எது அசத் என்ற ஆன்ம தத்துவத்தின் ஆழமான ரகசியத்தை கிருஷ்ணர் விவரிப்பதை பார்ப்போம்.